அங்கே போனால் இங்கே போனான்னு கடகராசியில் அங்கே இங்கே போவாங்க. என்ன விஷயமோ அதை சொல்லலாம். அதை விட்டுட்டு அக்கா போக்க அப்புறம் வரேங்க. ஆம்பளைங்களே இப்படி தான். இது பொம்பளைங்க ஏதாச்சும் ராசிபலம் சொன்னாலும் பரவாயில்ல. சி வீட்டுக்காரர் கூப்பிடும் சாப்பிட்டாரான்னு தெரியல. காலையில் வேற சண்டை போட்டு போனார் என்கிட்ட. இன்னைக்கு போட்டாரா நேற்று போட்டாரா? டெய்லி சண்டை போட்டனால என்னைக்கு போட்டோன்னு தெரியும். ஐயோ என் பொண்டாட்டி வேற கால் பண்றாளே. ஹலோ ஹலோ என்னடி ஆபீஸ்ல இருக்கல தொண கால் பண்ணிட்டே இருக்க. அவனுக்கு 1008 பிரச்சனை. உனக்கு சக்கரை இல்ல பருப்பு இல்ல இதா பிரச்சனையா? வெச் அது ஒண்ணுல ஆபீஸ்ல பின்னாடி டீ ஓடிட்டு இருக்கா, அதுல ஆட் ஓடிட்டு இருக்கு. ஆமா இங்க தொண கால் பண்ணிட்டு இருக்காத. வீட்டுக்கு வந்தா சாவடிச்சிருவேன். வெய் போன. தப்புச்சுடா சாமி. இப்போ என்ன தப்பா கேட்டாலும் இப்படி கடிக்கிறாப்ல. சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டேன். அது ஒரு குத்தமா? இந்த மனுஷன்ட்ட எதுவுமே நீ கேட்கக்கூடாது. சக்கரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? பூஸ்ட் வை ஹார்லிக்ஸ் வை காஃபி வைப்பாப்ல, வைக்கலன்னா திட்டுவாப்ல. அது சக்கரை வேணும்ல. எனக்கா கேட்குறேன், அவருக்கு வேண்டி தான் கேட்குறேன். அதையும் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ சங்கடப்படுறாப்ல. நீ பறக்கும். நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்ப்பா. ஐயோ டிஸ்பிளே உடஞ்சா. ஒரு பொண்ணு தான் இருக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா. இவர் ஃபோன் வாங்கி தர மாட்டாப்ல. ஐயோ டச்சு ஒர்க்காக வைக்குது. ஐயோ இன்னைக்கு பொழுது எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. ஹே கோகிலா. ஹே சமந்தா பாடி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கட்டி. என்னடி ஆளே மாறிட்ட? யாரு வந்தா கூட? யாரும் வரல. கதை சத்து சீக்கிரம் கதை சத்து. எல்லா பக்கமும் ஒரே கூட்டமா, பார்த்தாலே எல்லாம் கூட்டமா எல்லாம் வந்துடுறாங்கடி போட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி வந்த? மாஸ்க் போட்டு நான் மட்டும் வந்துட்டேன் தெரியாம. இங்க ஒரு ஷூட் இருந்துச்சா, அதனால அப்படியே உன்னை பார்த்துட்டு போயிடலாம். நீ இங்கே தானே இருக்க, அதான் வந்தேன். என்னடி ஈவென்ட்டோட ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க, ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறீ. அப்படி இல்லடி, அது கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிடுச்சு, ஷூட் அதிகமாயிடுச்சா. ஸோ எங்கேயுமே பெருசா ஃபோன்லாம் கொண்டு போறதே கிடையாது. என் மேனேஜர் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என் மேனேஜர் கூட தெரியாம வந்திருக்கேன் நான். அப்படியே சரி வாடி உள்ள போயிடலாம். உள்ள போய் பேசலாம். இங்க பேச அப்படியே கீழே கேட்கணும். ஏய் யார்கிட்டயும் சொல்லிடாத வந்ததெல்லாம் ஹவுஸ் ஓனர். என்னடி வீடெல்லாம் இப்படி கிடக்கு? எது தப்பா நினைச்சுக்கிறது? வீடு வேலை செய்ய உடம்பு சரியில்லடி, காலு இல்லடி. அதை தாண்டி வேலை போட்டபடியே வச்சிருக்கேன். இனிமே தாண்டி செய்யணும். அப்படியா? என்ன அவார்ட்லாம் இருக்கு? அது என் புருஷன் கொடுத்ததுங்க. உன் புருஷனுக்கு அவார்டு கொடுத்தாங்களா? பெஸ்ட் புருஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த சேனல்டி? எங்க வீட்டு சேனல்ல நான் வாங்கி கொடுத்தேன். நீயே? நான் சொல்றதெல்லாம் கேட்பாப்ல, அதனால அவருக்கு நான் ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். காலையில இருந்துச்சு இதுல தான் அவர் முடிப்பாப்ல. பரவாயில்ல. இது ஒரு உன் கதையை சொல்லி. இப்ப எத்தனை படம் நீ நடிச்சுட்டு இருக்க? நான் எக்கச்சக்கமான படம்லாம் நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப கடைசியா இவரு கூட யாரு கூட புஷ்பால பாத்திருப்பியே. ஆமா சொல்றியா? அதுல நடிக்க. ஆமாடா. அது என்னடி ட்ரெஸ் அப்படி போட்டிருக்க? அது அதனால ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? எனக்கு பார்த்தேன், நிறைய பாத்துருக்கேன்டி. ஆனா நீ வந்தது என்ன நம்பவே முடியலடி. எப்படி எனக்கு தெரியும்? இங்க எங்க வீடு மாத்திட்டா உனக்கு எப்படி தெரியும்? அது நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். முகுந்த் இருக்கான்ல, முகுந்த் கிட்ட சொல்லியிருந்தேன். முகுந்த் தான் சொன்னான். வேர்க்கிற ஃபேன் போடணுமா? போடு. ரொம்ப ஃபேன் வேற இல்லை. அந்த ரூம் போயிடலாம். ஏசி இருக்காங்க. ஏசி எல்லாம் ரெடி. அவ்வளவுதான் வசதி இல்லடி. நாங்க நார்மல் தான். நீ வந்துருக்கிறது கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. சரி சரி ஒன்றும் பதட்டப்படாத. நான் உன் ஃப்ரெண்டு தான். சரியா? காது வாங்கிக்கிறேன். ஸ்டூல்ல உட்காரியா? இந்த ஸ்டூல்ல உட்காரு. பரவாயில்லடி. எல்லா பக்கமும் எங்க போனாலும் ஸ்டூல் அது இதுன்னு தான் கொடுக்குறாங்க. நான் அப்படியே பாயில ரொம்ப நாள் ஆச்சு பாயில எல்லாம் உட்காந்து. கீழே உட்காந்து பாயில எல்லாம் ஸ்டூல்ல உட்காந்து. என்னடி எல்லாம் நீயும் நார்மலா பேசுடி, ஃப்ரெண்டு மாதிரி பேசுடி. அதனால தாண்டி இங்க உன்னை பார்க்க வந்தா. எல்லாருமே ஓவரா மரியாதை கொடுக்குறாங்க, அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி வாடி போடி தாண்டி பேசுறேன். இதுக்கு மேல எப்படி பேச? மேடம் மேடம் கூப்பிட முடியாது. இதனால தாண்டி நான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா கருப்பா இருந்த. இப்ப நல்ல எண்ணெயோட கலரா இருந்து எண்ணெயோட கருப்பா தானே இருக்கு. அது டயட் அப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற கிரீம் அதெல்லாம் வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் ஆகும்டி. மேக்கப்புக்கு கிரீமுக்கு தாண்டி செலவே அதிகமாகிறது. எனக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்றேன் கொஞ்சம் கலரா வர மாதிரி. சரி நான் மேனேஜர் ஹஸ்பண்டோட நான் கலரா ஆகணும்டி. சரி கலரா இருக்கணும் ஓவரா பண்றாப்ல தெரியுமா? சரிடி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வேணா உனக்கு சென்ட் பண்ணுறேன். சென்னை போனதுக்கப்புறம் அங்கே எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட உனக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எது வரும்னு பார்த்துட்டு நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட சொல்லி நானே உனக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? நீ எதுவும் செலவு பண்ணிட்டு இருக்காத. ஏதாவது நீ காலேஜில் பார்த்ததை விட லைட்டாக பெருத்துட்ட. ஆமாம் குழந்தை இருக்கா உனக்கு? ஆமாம் குழந்தை சிங்கக்குட்டிமா இருக்காண்டி. ஸ்கூல் போயிருக்காண்டி. அதை ஏன் கேட்குறேன்? போகவே மாட்டான் ஸ்கூல். படிக்கவே மாட்டேங்கிறான்.
அப்படியா? சரி வா, நீ ஏன் நிக்கிற? நீ உட்காரு, எதுல இருக்கே உட்காரு, கீழேயே உட்காரலாம். உட்காரு நீ 2 பேரும். எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்பதான். அப்புறம் வீட்டுல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க அம்மாட்ட பேசுறியா? இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். எங்க அம்மா கூட சண்டை போடுவேன், அப்புறம் பேசிக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் வீட்டுக்காரெல்லாம் எப்படி? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. அவரு ஒரு நாள் கூட லீவே எடுக்கிறது ரெடி. ரெகுலரா வேலைக்கு போயிருவாப்ல. அப்படியா? ஆமா. ஏதோ காசெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணும்போது. அவ்வளவு பவுன் கேக்குறாங்க. மாமியா தான், எங்க மாமியா தான் நகை கொடுத்தா 100 பவுன் போட்டாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படி இப்படின்னாங்க. அது ஓப்பனிங் அப்படிதான் எல்லா மாமியாவும். அதுக்கப்புறம் இப்ப என் கை காலுக்கு என் கால் கடியில தான் இருக்கு என் மாமியா. இங்க வரைய விட மாட்டேன். நானும் எங்க வீட்டுக்காரர் தான் இப்போ தனியா கொடுத்துருவோம். முன்னாடி மாமியாரே இப்படி பேசுற? ஆமா. அப்படி என்ன பண்ண, அது இருந்துச்சுன்னா நை நை நைன்னு என்னை எப்படி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு என் வீட்டுக்கார்ட்ட. பரவாயில்ல, நல்லாவா இருக்கும். நீ இன்னும் காலேஜ்ல இருந்தே மாறலடி, அப்படியே தான் இருக்க. இதுல மட்டும் லோட பேசிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, அப்படியே ஆயிடுச்சு ரெகுலரா. நீ நல்ல பேசியே பண்ணிட்டு இப்ப நல்லா பேசுறிய. என்ன பண்றது, ஃபீல்டு அந்த மாதிரி. ஆனா உன டிவில எல்லாம் பார்க்கும்போது இப்ப பேசுவாளா என்னன்னு அப்படின்னு. ஆனா சமந்தா இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா நம்ப முடியல. நம்ப மாட்டாங்க. பெருசா சொல்லிட்டு இருக்காத. சரியா? சொல்ல மாட்டேன். அப்புறம் செல்ஃபி வேணா நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். என்னடி போறப்ப வரண்டி மறுபடியும் வரண்டி போட்டோ தான் தாராளமா எடுத்துக்கலாம். வர்றப்ப சொல்லிதான் சிக்கன் மட்டன் ஏதாச்சும் எடுத்து வச்சு அதெல்லாம் விடு, பரவாயில்ல. நான் இப்ப வர முடிஞ்சதே ஆச்சரியம் தான். நானே அங்க ஷூட்ல இருந்து கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னு டக்குன்னு வந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடணும். இல்லைன்னா அப்புறம் அங்க ஆளை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடி எவ்வளவு எங்கடி ஷூட்டிங்? இங்க பக்கத்துலயா? இங்கதான் காரமடை இருக்குல்ல. காரமடையில தான் ஷூட்டிங். காரமடை ரங்கநாதர் கோயில்ல நம்ம துல்கர் சல்மான் வந்திருக்காப்ல. ஆமா, அவரு கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறேன்னா அவரும் நானும் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சீனு. ஸோ அதுக்காக தான் இங்க வந்திருந்தோமா. அப்படியே பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன், முகுந்து கிட்ட கேட்டேன். முகுந்து நீ ஆமா என்னாச்சு உனக்கும் வீட்டுக்காரருக்கு? சரி பர்சனல் கேட்கல சொல்ற. சரி விடு. ஏன்னாண்டி அது ஏண்டி அடுத்த கல்யாணம் பண்றது ஐடியா இருக்காடி? அது ஒரு பிளான் இருக்கு, நடக்கும்போது தெரிஞ்சுக்கோ. சொல்லு. கல்யாணத்துக்கு கூட நீ என்னை கூப்பிடல.